500க்கு 500 எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பிளானு, என்னதான் பிளான் பண்ணாலும் சொதப்பிக்கிட்டே போகுது. இன்னும் டேஸ் கம்மியாகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. தயவு செய்து சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு. குறைஞ்சபட்சம் 10 மினிட்ஸ் வீடியோ போகும். நீ எந்த ஒரு இடத்துலயாவது நீ ஸ்கிப் பண்ணிட்டோ வீடியோ ஓட்டிட்டோ பார்த்தனா நீ உன்னுடைய மார்க்கை இழக்க போறேன்னு அர்த்தம். கன்ஃபார்மா சொல்றேன், ஷுவரா சொல்றேன். மிஸ் பண்ணிடாத. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கோ. பார்த்த மட்டும் போதாது, சொல்றத நீ கரெக்டா ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நீ தான் அந்த ஸ்கோரர், நீ தான் அந்த மார்க்கர். மறந்துடாத. ஓகே ரைட். இப்ப என்னன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தானே. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் 10th இங்கிலீஷுக்கு கொஸ்டின் பேப்பரே போட்டோம். மறந்துடாதீங்க. சேனல்ல இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செய்து சேனல்ல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீ பாத்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுன்னு வச்சுக்கோ. இது 10th மேக்ஸுக்கான 100 மார்க் லாஸ்ட் 38 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வீடியோ. உனக்கு சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பர்டிகுலரான அந்த ஸ்டடி பிளான் வித் இம்பார்ட்டன்டோட சென்டம் பிளான் உனக்கு வேணும்னா இந்த வீடியோ கண்டிப்பா 1000 லைக் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த வீடியோ எல்லாம் மேக் பண்ணும், இல்லைன்னா போட மாட்டோம்பா. தயவு செய்து லைக் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உன் ஃப்ரெண்டும் யூஸ் ஆகாம பாத்துக்கோ. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இன்னுமே ஜாயின் பண்ணாம தயவு செய்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லயே பார்த்துருப்பீங்க. நானும் இன்ட்ரோலயே சொல்லிட்டேன். 10th மேக்ஸுக்கான லாஸ்ட் 38 டேஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்டான ஸ்டடி பிளான். வித்தின் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். லாஸ்ட் வீக்ல ஒரு ஸ்டடி பிளான் போட்டோம். அது 5 சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். பட் நீ என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் படிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் நீ எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணா மார்க் எடுக்க முடியும், இதை பத்தி பேசுறேன். பட் இந்த வீடியோ ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் தெரியுமா? இந்த வீடியோல ஸ்டடி பிளான் ஃபார் டே, ஒவ்வொரு டேக்கும் மேக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படி படிச்சா இந்த 38 டேஸ்ல உங்களால சம் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றதா, மார்க்கை எப்படி கன்வே பண்ண முடியும் தான் இதுல சொல்றோம். அதனால தயவு செய்து சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாரு. அப்பதான் உனக்கு மார்க் எடுக்க முடியும். 10th மேக்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டம்பா. எப்படி பாஸ் சென்டம்லாம் அப்படின்னு தயவு செய்து ஒன்மை நீயே லூஸ்லெஸ் நினைச்சிக்காத. ஸ்கோர் பண்றதுன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கரெக்டான ஸ்டடி பிளான், கரெக்டான மெத்தட்ல நீ படிச்சு நீ கரெக்டா ஃபாலோ பண்ணனா உன்னால சென்டம் எடுக்க முடியும்னா கண்டிப்பா எடுக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 38 டேஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க சாப்டர் மொத்தமே பாத்தீங்கன்னா 10 சாப்டர்ஸ். இந்த 10 சாப்டர் நம்ம என்னெல்லாம் பண்ணுனா நம்மளால ஃபுல் மார்க் இருக்கும். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நம்ம 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் இதுதான் மேக்ஸ்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸோட மார்க் பேட்டர்ன். 1 மார்க் பாத்தீங்கன்னா 1 into 14 14 மார்க்ஸ் 1 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 கேட்பாங்க, 20 மார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 மார்க் கேட்டாங்கன்னா அதுவும் 10 கேட்பாங்க, 50 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 8 மார்க் பாத்தீங்கன்னா 2 கேட்பாங்க, 16. டோட்டலா எவ்வளவு வருது? 100. இதுதான் உங்களுடைய பேட்டர்ன். இதுல நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1 மார்க்கு தனியாகவும், 2 மார்க்குக்கு தனியாகவும், 5 மார்க்குக்கு தனியாகவும், 8 மார்க்கு தனியாகவும் தான் போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல்லா கொடுக்க போறோம். எல்லா இம்பார்ட்டன்ட்மே கீழே உங்களுக்கு ஸ்லாட் ஆகிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடவே கூடாத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோக்கு வேற எங்கேயுமே பிடிஎஃப் இல்லவே இல்லை. நீ இன்ஸ்டாகிராம்ல பண்ணா பிடிஎஃப் வராது, வாட்ஸ்அப் சேனல்லாம் பிடிஎஃப் வராது. இங்க வரக்கூடிய பிடிஎஃப் மட்டும் தான். தயவு செய்து 720 மெகா பிக்சல்ல வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. மொத்தம் நம்ம ஒரு 6 பேஜ்ல தான் கொடுக்குறோம். இந்த 6 பேஜையும் நீ மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ ஒரு மார்க்கை மிஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். தயவு செய்து பிரைவேட்டா வந்து யாரும் கமெண்ட் பண்ணாத. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிரு. இன்னைக்கு நம்ம சண்டேல இருக்கோம். இந்த சண்டேல இருந்து போடுற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன்னா உன்னுடைய மார்க் கண்டிப்பா மார்க் ஆயிடும். நிறைய பேர் ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப் செக்ஷன்ல தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த 8 மார்க் நம்மளால ஃபுல்லா வாங்க முடியல. லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணோம். அந்த வீடியோல ஒரு குறிப்பிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன். சார் என்ன பண்ணனாலுமே இந்த ஜாமெண்ட்ரிக்கு மட்டும் 8 மார்க் போட மாட்டாங்க. அது இல்லாம நம்ம போட்ட அந்த ஸ்கேன் காப்பி பேப்பர் சென்டம் பேப்பர் போட்டிருக்கோம். ஓகேவா? சென்டம் எடுத்த ஒரு லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோட பேப்பர் தான் நம்ம போட்டிருக்கோம். அது கீழே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டாப்ல, சார் ஜாமெண்ட்ரி நீங்க போட்ட அந்த ஸ்கேன் காப்பில அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதவே இல்லையே, ஆனா நீங்க மார்க் அவங்க போட்டு வச்சிருக்காங்களே பப்ளிக்ல, அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமா வேணாமான்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப சூப்பரான கொஸ்டின். அந்த கொஸ்டின் எல்லா பசங்களுக்குமே இருக்கக்கூடிய மிக இம்பார்ட்டன்டான டவுட். இது
கண்டிப்பா எழுதிதான் ஆகும். நீங்க எப்படி டயக்ராம மேக் பண்றீங்க, டயக்ராம் எப்படி வரைகிறீங்கன்றத பத்தி நீங்க ஒரு 5ல இருந்து 6 பாயிண்ட் ஷுவரா எழுதிதாகணும். எழுதாம மிஸ் பண்ணாதீங்க. சம் டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்றவங்களே நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீ எழுதாம இருந்தேன்னா உனக்கு மார்க் வராது. அதனால கண்டிப்பா ஜாமெட்ரிக்கு அதை எழுதிக்கணும். ஓகேவா? அதேதான் கிராஃபுக்குமே வந்து. இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். நிறைய பசங்க பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான தப்பு என்ன தெரியுமா? இப்ப கிராஃப் வந்து கிராஃப் ஷீட்ல வரைவோம். கரெக்டா? இந்த கிராஃப் ஷீட்டுக்கு அப்புறம் ஒண்ணு கிராஃப் ஷீட்டுக்கு பின்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போடுவோம். ஓகேவா? இல்ல நிறைய பசங்க தனியா ஒரு பேப்பர்ல போடுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் நம்பரை போடுவாங்க. இந்த ஒர்க்கிங் நோட்ஸ்ல கிராஃப்ல கொஸ்டின் நம்பரை போடுறது மிஸ் பண்ணிடுவாங்க. ஸ்கேலிங் எழுதாம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே கரெக்டா இருக்கும். கிராஃப் 2 இடத்துலயும் கொஸ்டின் நம்பர் இருக்கணும். சேம் ஜாமெட்ரி டயக்ராம் வர இடத்துலயும் இருக்கணும், பின்னாடி நீங்க எழுதுற இடத்துலயும் இருக்கணும். அதனால கொஸ்டின் நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரி அண்ட் கிராஃப். நான் ஒரு பேப்பரை பார்த்து வச்சுதான் சொல்றேன். அந்த பேப்பர்ல அவங்க கிராஃப்ல ஒர்க்கிங் நோட்ல இருந்துச்சு. பட் சம் வரைஞ்சது டயக்ராம் வரைஞ்சதுல கொஸ்டின் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு 1 மார்க் மைனஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படியும் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. எல்லாரும் பண்ணுவாங்கன்னு கேட்காத. ஏதோ ஒரு சில டீச்சர்ஸ் கரெக்ஷன்ல இந்த வேலையும் பண்ணதான் செய்வாங்க. ஓகேவா? அதனால கொஸ்டின் நம்பர் ரொம்ப கவனமா போகும். இது 8 மார்க்கான செக்ஷன். 5 மார்க் 5 மார்க்ல 9 5 மார்க் நம்மளால ஈஸியா அட்டன் பண்ணி. பட் அந்த கம்பல்சரி அந்த லாஸ்ட் 5 மார்க் மட்டும் எவ்வளவு சாப்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலும் கூடவே இல்லைன்னா ஃபீல் பண்ற. அதுக்காக தான் இந்த ஸ்லாட் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இதுல கம்பல்சரி 5 மார்க்கும் கொடுத்து வச்சு மிஸ் பண்ணிடாத. அந்த சாப்டர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் அந்த எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா சம்ஸையும் நீ ஒர்க் அவுட் பண்ணனா ஒன்னால ஷுவரா சென்டம் எடுக்க முடியும். மாற்றுக்கிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்து 10 out of 10 5 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம போட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு 2 days பிஃபோரா பாத்தீங்கன்னா 69 சம் படிச்சா நம்மளால எப்படி ஒரு 7ல இருந்து 8 சம் அட்டன் பண்ண முடியும்னு ஒரு வீடியோ போட்டுரும். நிறைய பசங்க அப்படி இருக்கீங்க தானே சார், இவ்வளவு சம்ஸ் இருக்கே, 110 சம் 130 சம் கொடுத்தா எப்படி சார் போட முடியும், நாட்கள் கம்மியா இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு அந்த 69 சம்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்து இன்னுமே ஒர்க் அவுட் பண்ணலையா, முதல்ல அந்த 69 சம்ஸ் கவர் பண்ணு. 6ல இருந்து 7 சம்ஸ் உன்னால ஈஸியா போடும். மீதி இருக்கிற அந்த 2 சம்ஸ் அண்ட் கம்பல்சரி கொஸ்டினுக்கு நம்ம இப்ப போட்டு இருக்க இந்த பிடிஎஃப்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுதா அந்த பர்டிகுலர் மார்க் உனக்காக கண்டிப்பா கிடைச்சிடும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு இன்னமும் டவுட் தான் இருக்கு. நேத்து ஒரு கமெண்ட்ல பார்த்தேன், என்ன ஒண்ணுனா தெரியுமா, சார் இதை மட்டும் படிச்சா போதுமா, மார்க் எடுத்துட முடியுமா, படிக்கிறது தானே போடுறோம், மார்க் எடுக்கிறது தானே போடுறோம், அப்புறம் என்ன டவுட். நீங்க எத்தனை சேனலை போய் பாக்குறீங்களோ தெரியாது. பட் இது இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்ல இந்த வீடியோ மேக் பண்ற டீச்சர்ஸ் நாங்க எல்லாமே அபிஷியலா டீச்சர்ஸ். ஓகேவா? இந்த சம்ஸா இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு சாப்டர்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு லெசன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் போகணும். ஏதோ கடமைக்கு வீடியோ போடணும் அப்படிலாம் போடணும். ஏன்னா இது உங்களுடைய லைஃப், இது உங்களுடைய வாழ்க்கை. இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருப்போம். நாங்க என்ன உங்களுக்கு போடுறோமோ இதுதான் எங்க பசங்களுக்கும் கொடுத்து படிக்க வைக்கிறோம். அதனால இதை பத்தி யாரும் சந்தேகமே படாத. எந்த சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தரவா படிச்சுக்கோ. அதுல கவலையே தேவையில்லை. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணா நீ சென்டம் மிஸ் பண்ண கூட அர்த்தம். அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்ப 5 மார்க்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்லியாச்சு. எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன், என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, 10 சாப்டர்ல பர்டிகுலரா இம்பார்ட்டன்ட் சாப்டர், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். தேரம்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துக்கோ. கம்பல்சரி 5 மார்க் சொல்லியாச்சு. அப்புறம் 2 மார்க் சேம் 2 மார்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவோம். அங்கேயும் கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். பட் இந்த வீடியோஸ்ல 2 மார்க்கான கொஸ்டின் கொடுத்துருவோம். சரி சார், 5 மார்க் கம்பல்சரிக்கு சொல்லிட்டீங்க, 2 மார்க்ல கம்பல்சரி இருக்குல்ல, அது எப்படி முடியும்? எஸ், கீழே கொஸ்டின்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சாப்டர் வைஸா கொடுத்து வச்சிருக்கோம். மிஸ் பண்ணிடாத. நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீ பண்ணிட்டியான்னு பாரு. இந்த வீடியோ 1000 லைக் மேல போயிடுச்சுன்னா இன்னொரு ட்விஸ்டையும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். என்ன தெரியுமா, அது ட்விஸ்டாவே இருக்கணும். அந்த நெக்ஸ்ட் வீடியோல அதுக்காக வெயிட் பண்ணு. பட் ஆனா இந்த கம்பல்சரி அண்ட் அந்த 5 மார்க் அண்ட் 2 மார்க்ல தான் அந்த மேட்ரு இருக்கு. 10 சாப்டர்ல எந்த சாப்டர்ல இருந்து அந்த 2 மார்க் கம்பல்சரி எடுப்பான், எந்த சாப்டர்ல இருந்து அந்த 5 மார்க் கம்பல்சரி எடுப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்லணும்னா இந்த வீடியோ 1000 லைக் பண்ணும், கொண்டு போய் வச்சுக்கோ. இப்போ 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இரு. எல்லா சம்ஸையும் ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இந்த ஃபார்முலா எனக்கு தெரியுமா, இந்த ஃபரிமலாவை என்ன பண்ணுதா, ஃபார்முலா தான். ஓகேவா? இந்த ஃபரிமலாவை நீங்க ஒழுங்கா என்ன பண்ணுங்கன்னா மக்கப் அது பண்ணிருக்கோம். நிறைய பசங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, ஃபார்முலா போடாமே செம்ம மக்கப் பண்ணிட்டு போட்டேன்னா மார்க் போட மாட்டாங்கம்மா. 5 மார்க் 2 மார்க். தயவு செய்து ஃபார்முலாஸை கரெக்டா மென்ஷன் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா போட்டு நீ கரெக்டா ஃபைனல் ஆன்சர் போட்டேன்னு வச்சுக்க, மார்க் அடிச்சு.
லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். ஒரு ஸ்கேன் காப்பி 10th மேக்ஸோட ஸ்கேன் காப்பி 100க்கு 94 மார்க் எடுத்த ஸ்கேன் காப்பி. அதுல ஏன் 6 மார்க் போயிருச்சு? நான் கூட ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. பட் அது எங்களோட மிஸ்டேக் கிடையாது. ஆன்சர் கரெக்ஷன் பண்ணவங்களே அந்த மிஸ்டேக்க பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஆனா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாரும் அப்ப நீங்க எந்த லெவல் வீடியோ நுணுக்கமா பாக்குறீங்க, எந்த லெவல் உங்களோட சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையாவே இப்படிதான் இருக்கணும். டீச்சரே சொன்னா கூட அது சரியா கரெக்டானது அனலைஸ் பண்ற அந்த ஸ்கில் உங்களுக்கு வந்துருச்சுனாவே நீங்க நல்ல ஸ்கோரரா மாற போறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கண்டிப்பா சொல்றோம், நல்லதோ கெட்டதோ நாங்க ஏதாவது தப்பா சொன்னாலும் தப்பா எதாவது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணிப்போம், சரி பண்ணிப்போம். ஓகேவா? தயவு செய்து உங்களுக்கு என்ன தேவைகளுக்கு எதை நாங்க சரி பண்ணணும், என்னென்னலாம் உங்களுக்கு வேணும்ன்றது எல்லாத்தையும் நீங்க எங்களோட கனெக்ட் பண்ற செக்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணாதா எங்களுக்கு தெரியும் என்ன சப்ஜெக்ட் வேணும்ன்றத கூட தயவு செய்து கமெண்ட் பண்ணிட்டு. ஓகேவா? அப்புறம் சொன்னது 2 மார்க்ஸ். ஓகேவா? அப்புறம் 1 மார்க். 1 மார்க்ல என்ன சார், புக் பேக்ல இருக்கு 1 மார்க், மாற்று கருத்து இல்ல 10 சாப்டர்லயும். பட் 16 1 மார்க்கும் புக் பேக்ல இருந்தா கேட்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இல்லவே இல்ல. ஓகேவா? குறைஞ்சபட்சம் 11 1 மார்க், ஒரு சில விஷயத்துல 10, இவ்வளவுதான் புக் பேக் 1 மார்க்ஸ் பப்ளிக்ல கேட்பாங்க. சரி, அந்த 4 1 மார்க், சரி அந்த ஒரு 1 மார்க் என்ன பண்றது? இந்த வீடியோலயே எல்லாமே வச்சிருக்கோம். மொத்தத்தையும் இந்த வீடியோக்குள்ள வச்சாச்சு. 10th சென்டம் பிளான் வித் ஸ்டடி பிளான் லாஸ்ட் 38 டேஸ்ல என்ன பண்ணோன்ற மொத்தத்தையும் இந்த வீடியோக்குள்ள மொத்த சரக்கு இறக்கியாச்சு. சரக்கை பயன்படுத்தி நீங்க நல்ல ஸ்கோரரா மாறுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரக்குன்னு வேற எங்கேயும் மைண்ட் பேர் வேணா, நான் சொல்றது ஓகேவா மைண்ட் கால்குலேஷன் சொல்றேன். அதனால தயவு செய்து சொல்றேன், எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாத. இதே மாதிரி சயின்ஸுக்கான ஃபுல் சென்டம் பிளான், சோசியல், தமிழ், இங்கிலீஷ், 12th குரூப்ல சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீ முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கணும், நீ முதல்ல நம்மளோட ஃபாலோவரா இருக்கணும், நீ முதல்ல நம்மளோட ஸ்டூடெண்டா இருக்கணும். மாறிக்கோ, உனக்கு எல்லா வீடியோ வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.